சமுதாயத்தில் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை மாற்றி அமைக்கணும். மேம் மாதிரி ஒரு இடத்துல இப்போ இங்கே நிற்கிற எல்லாருமே ஒவ்வொரு துறையை சார்ந்து தான் சாதிச்சிருக்காங்க. இவங்களை போன்று எல்லோரும் வரணுங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய ஆசை. அதை என்னுடன் வந்து பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவங்கள நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், மனதார வாழ்த்துகிறேன். அதனால் என்னுடைய சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களோட ஒருத்தி தான் என்றைக்குமே உங்கள் உடன்பிறப்பாக தான் நீங்கள் என்னை பாருங்கள். உங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்றைக்கும் உறுதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. சுபால் வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும்ங்கிறது தான் நம்மளுடைய தளபதியுடைய கொள்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் சொல்லாமலே எங்களுக்கு தெரியும், நம்மளுடைய முதலமைச்சருக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை என்பது குறைகள் என்று கூறாமல் எங்களுக்கு செய்து கொடுங்கள் என்கிறது உரிமையாக வந்து கேட்கலாம். என்னிடம் வந்து அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நம்மளுடைய அரசாங்கம் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கும் இப்படி என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வார்த்தைகள் வரல. சாதனைகள்ங்கிறது வந்து ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து சாதிக்க முடியும், இப்படியும் சாதிக்க முடியுங்கிறத நிரூபித்து காட்டினவங்க தான் நீங்கள் எல்லாரும். நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக நான் இந்த நேரத்தில் வந்து நான் பதிவு பண்ணுறேன். உங்களை எல்லாரும் பார்க்கும்பொழுது அனைவரும் வந்து நம்மளும் இப்படி ஆகணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த நேரத்தில் இவங்களுக்கு திரும்ப ஒரு முறை பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன், மனதார வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். உங்களை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு வருவார்கள். அதுக்கு அரசாங்கம் என்றைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவது உங்களுடைய தகுதியின் அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும் என்பதை நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதற்குண்டான எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னிடம் வந்து ஓப்பனாக பேசலாம். மனு கொடுத்து தான் பேசணும்லாம் அவசியம் இல்லை. என்கிட்ட ஓப்பனாக ஒரு சகோதரியை வந்து நீங்கள் சொல்லலாம்.